Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு வாக் மங்க் ஒன்ஸ் அகெயின். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் மென் நாட் ஆல் மென் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் டிபேட். ஒரு பர்சன் ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. நான் பஸ்ஸில் போகும்போது தனியாக போனேன். ஒரு பெண்ணாக நான் தனியாக போகிறேன். எய்த்தாப்பில் 4 ஆண்கள் இருந்தாங்க. எனக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் ஆல் மென் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபியரை ஃபோபியாவை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் அது கவுண்டர் ரியாக்ஷனாக ஆஸ் யூஷுவல் அது நடக்கிற விஷயம் தான். மென் சைட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நீ எல்லாரையும் நீ இப்படி குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சில பல கேள்விகள், அது சில ட்ரோல்ஸு, அக்லி ஃபைட்ஸ்னு போகுது. ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் போத் த சைடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டேர்ம் இருக்குது இங்கிலீஷில். அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன பார்த்தீங்கன்னா, ரெப்பரேஷன் சொல்லுவாங்க. ரெப்பரேஷன் நீங்கள் சாதாரண டிக்ஷனரியில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஒரு இழைக்கப்பட்ட தவறுக்கு கைமாறு செய்கிறது அப்படிங்கிறது தான். ஏதாவது பண ரீதியாகவோ இல்லை ஓயிங் சிம்பிள் அப்பாலஜி இஸ் ஆல்சோ ரெப்பரேஷன்ற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அப்படி தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம அணுகி ஆகணும். சரி, ஏன் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ மென் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்லும்போது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு என் ஈகோ டச் ஆகும். ஓகே, நான்லாம் அப்படி கிடையாது. நான் பெண்களை தெய்வமாக மதிக்கிறவனாச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் அப்படி யார் வம்புத்துக்கும் போகாமல் ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஆள் என்ன போய் எப்படி நீ எல்லாரோடையும் சேர்க்கலாம் அப்படின்னு தனித்து நம்மளை இண்டிவிஜுவாலிட்டி பர்செப்ஷனில் நம்ம ஒரு கருத்தை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆஸ் அ மென், ஆஸ் அ உமன், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ் அ சொசைட்டி நம்ம அப்படி கலெக்டிவாக இயங்க முடியாது. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான 3-4 நிகழ்வுகளை நம்ம ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் இந்த மாதிரியான டிபேட்ஸ் ஃபியூச்சரில் வந்தாலும் அதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். மே மாதம் 2015 சசி தரூர் ஆக்ஸ்ஃபோர்டு யூனியனில் ஒரு ஸ்பீச் ஒன்று தராரு. ஓகேங்களா? டஸ் பிரிட்டன் ஓஸ் எனி ரெப்பரேஷன் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் டிபேட் போகும். அடிக்கடி அங்கே நடக்கும். ஆக்ஸ்ஃபோர்டில் பிரிட்டிஷ் கொலனைசேஷனில் இருந்த சமயத்தில் எப்படி அநியாயம் பண்ணானுங்க, அவங்களுக்கு அதுக்கு கைமாறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விக்கு அடிக்கடி டிபேட் சும்மா நடத்திப்பானுங்க அங்கேக்குள்ளேயே. அந்த ஆக்ஸ்ஃபோர்டில் யூஸ்வலாக நடக்கிற விஷயம். அந்த பர்டிகுலர் டே சசி தரூர் ஒரு மான்யூமெண்டல் ஸ்பீச் தராரு. பட் அந்த ஸ்பீச் மட்டும் கிடையாது மான்யூமெண்டல். அங்கே கிட்டத்தட்ட 8, இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 8, 16 பேர் பேசுகிறாங்க. 16 பேரோட டிரான்ஸ்கிரிப்ட் கிடச்சதுன்னா படிச்சு பாருங்க. கொஞ்சம் பெருசு தான், படித்து பாருங்கள். ஆஃப்ரிக்கன் சைடில் இருந்தும், இந்த குவாட்டமாலியன் அந்த மாதிரி இருக்கிற சைடில் இருந்தும், கரீபியன் கான்டினென்ட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற கருத்துக்களும் பதியப்பட்டிருக்கு. ஸோ எல்லோரும் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம்னா பிரிட்டிஷ் ஷுட் ஓவர் ரெப்பரேஷன் அப்படின்னாங்க. ஸோ பிரிட்டிஷ் சொல்கிறாங்கன்னா, எப்படி நீ குவான்டிஃபை பண்ணுவ? நாங்கள் எப்படி குவான்டிஃபை மீன்ஸ் எப்படி நீ கனெக்ட் பண்ணி எவ்வளோ காசு தரணும் எப்படி தெரியும் அப்படின்னு எல்லாம் பேசும்போது, சசி தரூரும் அவங்களுடைய பியர்ஸும் ஒரு ஆர்குமெண்ட் ப்ளேஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக நீங்கள் அப்பாலஜி பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு மன்னிப்பு நீங்கள் கேட்டால் கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடன் டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸில் இது காமனான விஷயம். யூஎஸ் பிரசிடென்ட் தன்னுடைய காலகட்டம் முடிந்து வெளியே செல்லும்போது பாடன் டிக்ளேர் பண்ணுவார். பாடன் மீன்ஸ் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை அவர் பீரியட் நடந்த விஷயங்கள் சார்ந்து யாராவது ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கோ மன்னிப்பு கேட்பாங்க. நாங்கள் இது பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கங்க. அதாவது அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய நாட்டுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இண்டிவிஜுவலாக எனக்கு இது உடன்பாடு இல்லை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குற ஒரு பண்பு உண்டு யூஎஸ் கான்ஸ்டியூஷனில். என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ப் கூட நிறைய பேருக்கு பாடம் தெரிவித்தார். ஒபாமா தெரிவிச்சிருக்காரு. அது மாதிரி பில் கிளின்டன் தெரிவிச்சிருக்காங்க, புஷ் தெரிவிச்சிருக்காங்க. இது தொன்று தொட்டு இருக்கிற அங்கே ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஓயிங் அன் அப்பாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ உள்ளே வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தனுக்கு நான் அப்பாலஜி கேட்கணும், அதுக்கு என் கையில் இல்லை, அதையும் மீறி நான் அப்பாலஜி கேட்குறேன் அப்படிங்கிறதே ஒரு சமூகமாக நம்ம சேர்ந்து இயங்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நற்பண்புனே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறது. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறது. ஓகேங்களா? சிம்பிளாக வருவோம். இப்போ எல்லாருமே இந்த நாட் ஆல் மென்னு டிபேட் பண்ணுற, இந்த பக்கம் நாட் ஆல் மென் டிபேட் பண்ணுற நம்மள மாதிரி ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். வேலைக்கு போகிறச்சே நம்ம ஆஃபீஸில் சொல்லுவாங்க டீம் எஃபோர்ட் அப்படிம்பாங்க.
டீமாக தான் செயல்படணும். நீங்கள் டீமாக செயல்பட்டால் தான் கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ மானிட்டரி ரீசன் வைஸும் கரியர் ரீசன் வைஸும் இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு. ஆனால் இண்டிவிஜுவலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்றுக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட போயிட்டு இதுக்கு நான் காரணம் இல்லை, இதுக்கு தான் காரணம்னு உங்கள் டீமில் இருக்க வேற ஒருத்தரை சாட்டுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கிரியேட்டிங் பேட் இம்ப்ரெஷன் ஆன் யூ. இவன் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த திருப்பலாம், இவன் என்ன இப்போ வந்துட்டு அடுத்தவன் வந்து ப்ளேம் பண்ணுறாங்கிற மாதிரி தான் ஆகும். ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் லார்ஜ் ஸ்கேலில் பொருத்தி பார்க்கணும். ஸோ இதனால தான் வந்துட்டு வரலாற்றில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெப்பரேஷன் வந்து பண்ணுங்க, அப்பாலஜியாக அட்லீஸ்ட் கேளுங்க, நீங்கள் மானிட்டரியாக தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்பாலஜி கேட்குறதும் கூட வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான். அதை தவிர்த்துட்டு முழுக்க வந்துட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு தான் இதெல்லாம் சம்மந்தம், நான் எப்படி இதுக்கு பொறுப்பாவேன், எவனோ ஒருத்தன் பண்ணுறான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒதுக்க முடியாது. சி unfortunately or fortunately we are segregated into two different poles, men women. ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன்ஸ் எல்லாம் தாண்டியுமே வந்துட்டு மென் உமன் அப்படின்ற ஒரு மேஜர் கேட்டகரியில் வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நிலையில் நம்ம ஏதாவது ஒரு கூட்டத்தில் விழுந்து தான் ஆகணும். ஸோ அங்கே நடக்கிற தவறுகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் இதை பண்ணலை அதனால் இதுக்கு வந்துட்டு நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதே வந்துட்டு ஒரு பக்காவான ஓபி அடித்து தீபங்கார டைம். ஸோ வாட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் டு யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே வந்தே ஆகுது. இப்போ வந்து தலித்ஸுக்கு வந்துட்டு ப்ரிவிலேஜ்டு பீப்புள் வந்து ரெப்பரேஷன் பண்ணணுங்கிறது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது. ஆஸ் அ மென்னாக நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு உங்களுடைய ஷூஸ்லேருந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பர்டிகுலரில் வந்துட்டு இப்போ ரிசர்வேஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஏன் இப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு ப்ரிவிலேஜ்டு குரூப்பில் வந்து கேட்குற ஆர்கியூமெண்ட்டும் நாட் ஆல் மென் அப்படின்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட்டும் ஈக்குவல் தான். ஸோ நாசிஸ் செஞ்ச ஹாலோகாஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, உலக மாநிலத்துக்கே வந்துட்டு ஒரு பெரிய அநீதிக்கு வந்துட்டு ஜெர்மன் ஸ்டில் ஓஸ் அன் ரெப்பரேஷன்ஸ். ஜெர்மன் வந்து ரெப்பரேஷன் பண்ணுறாங்க, அவங்க அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ஹாப்பி டு அக்ரி தட் திஸ் ஹேப்பன்ட் இன் தேர் டெரிட்டரி. எங்களுடைய மக்கள் என்னுடைய ஆன்செஸ்டர் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எங்களால் வந்துட்டு ஜீர்ணிக்க முடியலன்ற நிலையில் தான் இன்னும் இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நாட் ஆல் ஜெர்மன்ஸ் ஆர் நாசி, அதுதான் உண்மை. எல்லா ஜெர்மன்ஸும் நாசியா, பட் நாசி கேன் பி எனி ஜெர்மன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் வந்துட்டு இது அணுகிறாங்க அப்படின்னு சொல்லி போகிறது. இதை இந்த பக்கம் நீ டெரரிஸ்ட் அப்படின்னு வச்சிங்கன்னா வந்துட்டு அப்படி போகும். பட் நான் வந்து இந்த மாதிரி கான்செப்டில் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி ஜெர்மனில் இருந்து ஆன்செஸ்டர் வந்து நாசிஸ் வந்து ஃபாலோ பண்ணனால வந்துட்டு ரெப்பரேஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறது வந்து தப்பு கிடையாது. ஆஸ் அ கரண்ட் ஜென்ரேஷன் ஜெர்மனாக இருந்தீங்கன்னா வந்துட்டு தே ஷுட் அக்செப்ட் த ஃபேக்ட் இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அஸ். உடனே வந்து இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு நம்ம ஒதுக்க வந்துட்டு இட் இஸ் கிவிங் ஃப்ரீடம் டு அதர்ஸ். இல்லைங்களா? நாட் ஆல் மென் நான் வந்து என்னை வந்து என்ன தனிப்பட்ட முறையில் நான் பாதுகாத்துக்க முயற்சி பண்ணும்போது வந்துட்டு அது இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜாக மாறி அவன் அதை வந்து தனக்கு டேக்கிளுக்கு பயன்படுத்துகிறான். நம்ம வந்து ட்ரோல் பண்ணிக்கலாம், இங்கே சிம்ப் பண்ணுறதுக்கு இருக்கானுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் நாட் சீயிங் எந்திங்களா சின்ன பசங்கன்னு வச்சுப்போம். எல்லாம் சின்ன பசங்க. இப்போ இன்னும் படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. வரலாற்று படிப்பு, என்ன சொல்கிறது, இன்னும் என்ன சொல்கிறது, ஹிஸ்ட்ரி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து எந்த கிரவுண்ட்லேருந்து இந்த மாதிரி டிபேட்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ரூட் தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டு ஆர்குமெண்ட் ஸ்டேக்கில் வந்துட்டு அவங்க வந்து உடனே வந்து இமோஷனுக்கு வந்துட்டு வேல்யூ கொடுத்து எப்படி என்ன நீ சொல்லலாங்கிற மாதிரி ரிட்டாலியேஷன் போகிறது வந்துட்டு சாதாரணம். இது எனக்கும் வரும், ஒரு காலத்தில் எனக்கும் இருந்திருக்கலாம், நானும் இருந்திருக்கு. என்ன இப்படி எல்லோரும் சேர்த்து சொல்கிறீங்க, நான் டிபேட் பண்ணியிருக்கேன். பட் ஆன் த ஹோல் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோ ஒரு தனிப்பட்ட பெண்ணை எடுத்துங்க, ஒரு பெண்ணோ ஒரு கூட்டமான பெண்களோ வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க வந்து முன்னெடுத்து வைக்கும்போது வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஆல் மென் அப்படின்னு வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும், ஒரு பெண் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் மீட் பண்ணிட முடியாது. ஸோ ஆல் அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு உனக்கும் சப்ஜெக்டிவ் அவளுக்கும் சப்ஜெக்டிவ் தான். சரிங்களா? ஸோ அவளுடைய பர்செப்ஷனில் வந்துட்டு பல விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்கிறது, தந்திகிட்டேருந்து பல விதமான அடி வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ணன் பிரச்சனைகள், மாமா எவனா வஸ்தப்பன் எதாவது பண்ணியிருப்பான், 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா இல்லையா? இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து நாட் ஆல் மென் எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, நம்ம இந்த மென்னுங்கிற பியர் சொசைட்டியிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் ஜெண்டர் ரோலில் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ்லையோ ஒரு பேசிக்காக உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கும்போது நான் ஆம்பளை இல்லை அப்படின்ற நீங்கள் எப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து நாட் ஆல் மென்னு சொல்லலாம். அன்லெஸ் அன்டில் வி ஆர் பவுண்ட் டு சே ஆல் மென். ஓகேங்களா? அதுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம கொஹீரண்ட்டாக சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கனால வந்துட்டு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே இது ரெண்டு கட்டமாக நம்ம யோசிக்கணும். ஓயிங் அண்ட் அப்பாலஜி இஸ் எக்ஸ்ட்ரீம். நீ வந்து இன்னொருத்த செஞ்ச தப்புக்காக நான் சாரி கேளுன்னு நான் சொல்ல விரும்பல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டினை பண்ணிக்காது. சரிங்களா? இப்போ ஒரு
ஒரு மைனாரிட்டி ஓகேங்களா, ஒரு கஷ்டப்பட்டு மேலே வந்து இருக்கும்போது அவங்கள பார்க்குற எல்லாமே பிரச்சனையாக தெரியும். பிளாக் சிவிலியன் இன் அமெரிக்கன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஸ்டில் ஃபியர் தட் தே வில் எண்ட் அப் கெட்டிங் ஷாட் பை அ ஒயிட் ரேசிஸ்ட் காப். பிரச்சனை என்னன்னா, எந்த காப்பு ரேசிஸ்ட்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அங்கே ப்ளூ லைவ்ஸ் மேட்டர்ஸும் பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ்னு இங்கே பேசும்போது இங்கே வந்துட்டு எப்படி வந்து ப்ளூ லைவ்ஸ் மேட்டர்ஸ் பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ்னு பேசுகிறதும், இங்கே நாட் ஆல் மென்னு பேசுகிறதும் சிமிலர். இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கணும், தராசுதான் நம்ம பொருத்தி பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு நீ சமூகத்தில் நம்ம இயங்குறோம்னா நம்ம சில விஷயங்களுக்காக ரெப்பரேஷன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் என்ன சொல்கிறது டிட்டாச்ட் பர்சன் ஃப்ரம் சொசைட்டி. அதுவும் பண்ணிவிட்டு நான் மிங்கிளாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துங்க. நான் ஆஸ் அ மென் ஐ எம் டாக்கிங் அபவுட் இட். சும்மா வந்துட்டு இதனால் வந்து பிரச்சனை. இப்போ 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கோம்னா வந்துட்டு 4 பேருமே வந்துட்டு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்க மாட்டாங்க. எவனா ஒருத்தன் போகிற போக்கில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ட்ரோல் பண்ணுவான், அவனுக்கு ஒரு அஃபேர் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளேயே சொல்கிறேன், பசங்களுக்குள்ளே அவன் வந்து ஒரு பொண்ணை தப்பாக பேசுவான், அவள் அப்படிறான், நம்ம பக்கத்துல இருந்து கேட்டுகிட்டே இருப்போம். ஓகேங்களா இல்லையா? நமக்கே தெரியும் அவன் பொட்டன்ஷியல் த்ரெட்டுன்னு கூட நமக்கு தெரியும். இவன் வந்து டேஞ்சரான ஆள்பான், அவன் விட்டா எதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுமே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். அது வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஏன்னா கொகிரண்ட்டாக வாழ்கிற. அப்புறம் மீறி வந்து சண்டை ரொம்ப இப்போ எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா வந்து நீ என்னடா அப்படி பண்ணுறேன்னு சண்டை போட்டு வர ஆட்களும் ஒரு நியாயமான மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் இன்னும் கொகிரண்ட்டாக இருந்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் இருக்க ஆட்கள் இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் 4 பேரும் ஏறி பஸ்ஸில் போகிறீங்கன்னா அந்த ஒருத்தங்க த்ரெட்டாக இருந்தாலும் த்ரெட்டு தான். நீங்கள் 4 பேர் தடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு அவன் ஒரு த்ரெட்டு தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நாங்கள்லாம் வந்துட்டு உத்தமர்கள்னு சொல்லிக்கக்கூடிய இடத்துக்கு இன்னும் ஆஸ் அ மென்னாக நம்ம இன்னும் வரலை. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணாக இருந்தேன்னா அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சில பாயிண்ட் சொல்லலாம். ஐ ஹேவ் நீ ஏன்னா ஐ கேனாட் புட் மை செல்ஃப் இன் தேர் ஷூஸ் பிகாஸ் வாட் தேர் கோயிங் த்ரூ இட். ஓகேங்களா? அந்த பொண்ணு அந்த சுச்சுவேஷனில் ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களை எடுத்துக்கங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆம்பளை ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்கள் இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு 4 நாய் உங்களை சுற்றி கட்டிச்சுன்னு வச்சுக்கிங்க. ரோட்டில் 4 நாய் சுற்றி கட்டிக்கிச்சு. 4 நாய் உங்களை கடிக்க மென்டாலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? நாய்க்கு பயப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு நீங்கள் 4 நாயை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லும்? அச்சச்சோ அந்த நாயிட்டையும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைன்னு யோசிப்பீங்க. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் அந்த நாய்க்கு என்ன இருந்திருக்கும்? நாட் ஆல் டாக்ஸ்ன்னு சொல்லி அது கூட ஹேஷ்டேக் ட்வீட் பண்ணலாம்ல. அது நினச்சா நாட் ஆல் டாக்ஸ்ன்னு சொல்லி ட்வீட் பண்ண நாங்கள் எங்கே கடிக்க வந்தோம் உங்களை நான் கடிக்கிற எண்ணமே கிடையாது. அது பக்கத்தில் இருக்கிற 4 நாய்கள், நாங்கள் வந்துட்டு நல்ல நாய்கள்னு நான் சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது. உன்னது கடிச்சிடுன்ற பயத்தில் நீ வந்துட்டு உன்னை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க பார்க்குற. ஸோ இது கொஞ்சம் சிக்கலான ஒரு ஏரியா தான். என்னையா நீ வந்துட்டு சும்மா வந்துட்டு நீ வந்துட்டு சொம்ப அடிச்சுட்டு வந்துட்டு இப்படி வந்து நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஏற்றுக்க சொல்கிற? நான் பண்ணாதுக்குன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ வந்து ஒரு சமூகத்தில் வந்து நீ வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு இண்டிவிஜுவாலிட்டிங்கிற ஒன்றே வந்து உன் ஜெண்டர் சார்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். அந்த இடத்துல நீ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட். ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு உடனே தூக்கிட்டு போயிடக்கூடாது. நீ எப்படி நீ சொல்லலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவள் பர்செப்ஷன் அவள் ஷேர் பண்ணுறா. why the fuck you want to go into their mind and say like that? நீ ப்ரூஃப் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரே கிளியர் அந்த பொண்ணு அப்படி ஷேர் பண்ணுறேன். அந்த பொண்ணு சரி அந்த பொண்ணுக்கு ஆண்களே பிடிக்காம போகட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? எங்களை அன்லெஸ் அன்டில் யூ ஆர் லிவிங் வித் ஹர் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் கூட நீ விலகிக்கலாம், அதுவும் பிரச்சனை. அதெல்லாம் விட்டுட்டு ரேண்டம் பர்சன் சொன்னால் எனக்கு அந்த ஒப்பீனியன் மேக்கிங் எனக்கு வந்து எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு வந்து நான் வந்து நோ ஒன் வாண்ட்ஸ் யூ டு அட்வொகேட் ஃபார் மென். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? மென்கள்லாம் வந்து அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆல் மென்னுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறவங்க சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளிங் பண்ணுறதாகட்டும். இந்த சிம்புங்கிற விஷயமே எனக்கு இப்போ எனக்கு வயசாகிடுச்சு. அந்த ஜென்ரலாம் தாண்டிட்டு அந்த ஜென்ரேஷன்லாம் கிடையாது. நான் அதுக்கு என்ன அர்த்தம் கூகுளில் போட்டு பார்த்தா அதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு ஏதோ மீனிங் இருக்குது. வந்துட்டு இப்படி மாதிரி வந்துட்டு ஒரு செக்ஷுவல் பெனிஃபிட்டுக்காக போகிற ஒரு ஏஜ்டு பர்சன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டீமீனிங் ஆல் திஸ் திங்ஸ்? ஒருத்தன் தன்னோட சுச்சுவேஷன் தன்னோட கருத்தை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணும்போது அந்த கருத்தில் இருக்கிற ஒரு இன்டென்சிட்டியை புரிஞ்சிக்காமல் வந்து அதை அப்போஸ் பண்ணுறது வேறு. அந்த கருத்து வேலிடே இல்லை அப்படின்னா தைரியமாக அப்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா இல்லையா? இப்போ வந்துட்டு திஸ் கார்த்திக் இஸ் அ பேட் காய் அப்படின்னு ஒருத்தி வந்து கோட் பண்ணுறான்னா அந்த கார்த்திக் வந்து தன்னை பேட் காய் இல்லைன்னு உண்மையாக இருந்தான்னா அவன் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஆர்கியூ பண்ணலாம். ஓகேங்களா இல்லையா? ஸோ அன்லஸ் அன்டில் தட் பர்சன் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இன் அ ஸ்பெசிஃபிக் மார்க்கிங் அவன் வந்து நீ பேசுகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு மேலே திணிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருந்ததுன்னா வந்துட்டு நீ வந்துட்டு அந்த ஆள் தனியாக அந்த டிபேட்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இது ஒரு ஒட்டுமொத்த ஒரு மக்களுக்கு ஒட்டுமொத்த ஒரு ஜெண்டர் செக்ரிகேஷனுக்கே வந்துட்டு ஒரு கேள்வியாக எழும்போது வந்து நம்ம வேலிடேஷன் பண்ணி பார்க்கணும். சரி, ஃபேக்சுவல் இதை வந்து குவான்டம்ஃபை பண்ணி பார்க்கணும்.
சரி, குவான்டிஃபை பண்ணுறதுக்கு முக்கியமான வழி. இன் ஃபேஸ்புக்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, யூடியூப்லேருந்து யூ சீ லாட் ஆஃப் வல்காரிட்டி கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல் ரிலேட்டட் டு உமன். உமன்வுட்டை தாண்டி உமன்களுக்கான பிரச்சனைகளை வந்து பேசும்போது வந்து நீ வந்துட்டு குடும்ப பெண்ணா அப்படின்னு வந்து நீ வந்து பேசுகிற ஒரு கேவலமான ஒரு டாக்லையும் போயிட்டுருக்கு. இதை செய்யறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தப்பா, மாமா, தாத்தா எவனோ ஒருத்தன் இருக்கிறது நம்ம சமூகத்தில் வாழ்கிற சக ஆண்கள் தான். ஓகேங்களா? எடுத்துக்கங்க. இந்த பக்கம் போகும். ஸோ அதே மாதிரி இன்னும் இன்டென்சிவ் ரேப் கேசஸ், மொலஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா? விக்டம் அதிகமாக விக்டமாக ஆக்கப்படுறது யார் அப்படின்னு பார்க்கணும்னா பெண்கள். குவான்டிஃபை பண்ணுவோம். அப்போ வந்து ஆண்களில் விக்டமே இல்லையா அப்படின்னா இருக்காங்க. ஆண்களில் சரி, இப்போ உதாரணத்துக்கு பிரச்சனை என்னன்னா, இங்கே ஆண்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க. விக்டமைஸ்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். என்னை வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலி செய்யும். என்னை வந்துட்டு ஒரு 2 பெண்கள் வந்து மானபங்கப்படுத்திட்டாங்கன்னு ஒரு ஆண் வந்து ஒரு போஸ்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் என்ன வரும்? ஒரு சக ஆண்ட்டு இருந்து. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பெண் வந்து போடுறா. என்னை வந்து 2 ஆண்கள் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, மொலஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து போடுறா. ஹைப்போதெட்டிக்கலி போடுறான்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன கமெண்ட்ஸ் வரும்? குவான்டிஃபை பண்ணி பார்க்குறீங்களா? இந்த பக்கம் உமன் சைடில் வர கமெண்ட்ஸ் வந்து ஐயோ மோர் பவர் டு என்னடி பண்ணிட்டாங்க, உடனே அவனை ரூட் பண்ணுங்க, அவனை தூக்கி போடுங்க, ஜெயிலில் போடுங்க கமெண்ட் வரும். இந்த பக்கம் ஒரு ஆம்பளை போட்டான்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவோம்? என்ன போயிட்டு கொடுத்து வச்சோம் சார் நீங்கள் அடப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கலையே. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இங்கே வந்து எவால்வேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷனை வச்சுக்கிட்டு நாட் ஆல் மென் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ஷாலின் வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க குவான்டிஃபை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு whenever we say all men can be from any part of the sectors-னு ஒரு 10-15 செக்டார்ஸ் வந்து அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து எந்த கேஸ்டாக இருக்கலாம், எந்த ரிலீஜனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தட்ஸ் ஹவு இட்ஸ் குவான்டிஃபையிங் இட் செல்ஃப். ஓகேங்களா இல்லையா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற கான்செப்ட் வந்து நீ நம்பிட்டு இருக்க. ஓகேங்களா? ஒரு குட் டீட் நடக்குது அப்படின்னா வந்துட்டு வி ஆர் டேக்கிங் இன் டு அவர் செல்ஃப்ஸ். ஒரு பேட் டீட் வரும்போது வி ஆர் ட்ரைங் டு டிட்டாச் அவர் செல்ஃப். ஓகேங்களா இல்லையா? இப்போ உன்னுடைய ஒரு சாதிக்காரன் ஒரு பெரிய சாதனை பண்ணானா என் பேரை தேடி சாதிக்காரன்னு சொல்லிக்கிற மாதிரி மென்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு நல்லதை மட்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. பீப்புள் ஆர் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ், தே ஆர் குவான்டிஃபையிங் இட் இப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. வாட் த்ரைவ்ஸ் யூ டு கோ பேக் அண்ட் அட்வொகேட் ஃபார் மென்? உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கா? இல்லை என் பக்கம் ஒரு நியாயம் இருக்கா? ஆஸ் அ மென் நான் ஏதாவது அட்வொகேட் பண்ண முடியுமா? என் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க நைட்டு வந்து நான் வந்து போயிட்டு வரதுக்கு நைட்டு 8 மணி ஆச்சுன்னா என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து. ஏன் அவள் அதை சொல்கிறான்? அவள் ஏன் அதை சொல்லணும்? அவளுக்கு நாட் ஆல் மென் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா நான்? புட் யுவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ். உங்கள் அக்காவோ, உங்கள் தங்கச்சியோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் பாட்டியோ நைட்டு எனக்கு தனியாக வர பயமாக இருக்குப்பா வந்து என்னை கூட்டு போப்பான்னு சொன்னால் நீ வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவியா? நாட் ஆல் மென் வந்து சேர் அப்படின்னு சொல்லுவியா? வண்டி தூக்கிட்டு போகல அப்போ மட்டும் உனக்கு வந்துட்டு இதுவாக இருக்கா? ஸோ அந்த மாதிரியான சில கேள்விகள் நமக்குள்ளேயே உள்நிறுத்தி ஆகணும். யூ ஆர் நாட் ஷோர் ரைட் ஹூ ஆர் ஆல் ப்ரெடிட்டர்ஸ் அன்டில் யூ ஆர் ஷோர். இப்போ வந்துட்டு இந்த அம்மன் தாய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இவன் வலிப்பு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மட்டும் வில்ல அலைவான். அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருந்து எல்லாருக்கும் இவன் வந்து சைல்டு மொலஸ்டர், இவன் வந்துட்டு இப்போ உமனை வந்து ஹராஸ் பண்ணுற ஆளுன்னு சொல்லி ஒரு போர்டு கழுத்தில் மாட்டி எல்லாருக்கும் விட்டாலே ஒழிய அன்லெஸ் அன்டில் யூ கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் நேமிங். ஸோ இதை நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும். அவன் நாட் ஆல் மென்னு சொன்னான்னா ஆல் மென் தான், வேறு வழி கிடையாது. உன்னால் குவான்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது? இதை விட்டுட்டு வந்து இதை ஒரு டிபேட்டாக மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ரெப்பரேஷன்ஸ் வந்து நம்ம தவிர்த்து போகிறதுனால தான் வந்துட்டு மாஸ் ஸ்கேலில் வந்துட்டு ஒரு ப்ரிவிலேஜ்டு மைனாரிட்டிஸுங்கிற கான்செப்ட் வரும்போது இதே அங்கே அப்ளை பண்ணிக்கிறது. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. யாருங்க இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்குறா? யாருங்க இந்த காலத்தில் சாதிக்கலாம் பார்க்குறேன்? நாங்களாம் பார்க்க நீ பார்க்க மாட்டேன், ஆனால் இன்னொருத்தன் பார்க்குறான். நீ வந்துட்டு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்லேயே சொசைட்டியில் வந்து இயங்கிட்டு சொசைட்டியில் வந்துட்டு நீ வந்து பைக் எடுத்துகிட்டு தேட்டரை போய் ஒரு 100 பேரோட சினிமா பார்க்குற, பஸ் ஏறி ஒரு 50 பேரோட ட்ராவல் பண்ணுற, ட்ரெயின் ஏறி ஒரு 500 பேரோட ட்ராவல் பண்ணுற, ஃப்ளைட்டில் ஏறி ட்ராவல் பண்ணுற, ஒரு வீட்டு வாசப்படி தாண்டிட்டு வெளியே போனோன்னா உனக்கு சுற்றி ஒரு க்ரௌட் இருக்குது. இவ்வளோ சொசைட்டியில் மிங்கிளான நீ வந்துட்டு நான் ஒரு இண்டிவிஜுவல் எப்படி சொல்லிக்கிறேன்? உனக்கு இண்டிவிஜுவாலிட்டி என்ன இருக்குது? உன் ஜெண்டரே உனக்கு வந்துட்டு இண்டிவிஜுவாலிட்டி கான்செப்டில் கிடையாதுன்ற பட்சத்தில் நீ எப்படி வந்து சொல்லிக்க முடியும்? ஸோ யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அகெயின் ஐம் நாட் சேயிங் கோ அன் அப்பாலஜி. அது இன்னும் நல்ல ஒரு பெரிய மனுஷத்தனம் தான் சொல்கிற மாதிரி சொல்லணும். பெரிய மனுஷத்தனம்னா அப்பாலஜி பண்ணு, முடியலன்னா வந்து பேசாமல் இரு. சும்மா இங்கேருந்து வரைஞ்சு கட்டிட்டு போயிட்டு எப்படி ஹவு கேன் யூ சே ஆல் மென் சொல்லாத. இது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து சிம்பிங் அப்படி இப்படின்னு நீ என்ன வேணால் வந்து ஒரு காயின் பண்ணாலும் ஐ எம் நாட் கோன் டாக் அபவுட் இட். ஐ எம் நாட் கோயிங் டு ஒரி அபவுட் இட் பிகாஸ் இட்ஸ் நாட் ரெலவென்ட் டு மீ. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசு இப்போ காலேஜ் படிக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்து இந்த யங் ஏஜில் வந்துட்டு உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி தான் உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு இது கிரியேஷன் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் சுற்றி இயங்கும். ஆனால்
ஆனா மாஸ் ஸ்கேல் சொசைட்டின்னு நீங்க மிங்கிள் ஆகும்போது சில சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லையா? அந்த ஆல் மென்னு, நாட் ஆல் மென்னு, ப்ளூ லைவ்ஸ் மேட்டர்ஸ், பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ்ங்கிற டிபேட்ல வந்துட்டு ப்ளூ லைவ்ஸ் மேட்டர்ஸ்ன்னு தூக்கி தூக்கி பிடிக்கிறது, ஒயிட் லைவ்ஸ் மேட்டர்ஸ்ன்னு தூக்கி பிடிக்கிறது ஆகட்டும். இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது? டிஃபென்சிவ் மெக்கானிசமா வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணிக்கிறத வந்துட்டு ஒரு மாஸ் ஃபாலோயிங் வந்து ஃபாலோ பண்றது. வா ஒ இ ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எங்க இருக்கு உங்களுக்கு? அத நீங்க பார்க்கணும்ல. உங்க தாட் ப்ராசஸ் எங்க இருக்கு? உங்களுக்கு மட்டும் இயங்கி, உங்கள மட்டுமே வந்து சொசைட்டி வந்து தாக்கப் போகுது அப்டின்னா வந்துட்டு வேற. ஒரு ஒட்டுமொத்த கலெக்டிவ் தாட்ஸ் தான் வந்து சொசைட்டியோட ரெப்ளிகேஷன்ஸா இருக்குங்கிற பட்சத்தில வந்து, நீங்க வந்துட்டு இத வந்து யோசிச்சே ஆகணும். நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு டீம் ஒர்க்ன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு சொசைட்டில இயங்கும்போது மட்டும் இண்டிவிஜுவாலிட்டி எதிர்பார்க்கணுங்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து சாதாரணமா இத வந்துட்டு கடந்து போறதுங்கிறது வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியாது. ஸோ நான் சொன்ன மாரி வரலாற்று நிகழ்வுகளும் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னும் பிரிட்டிஷ் வந்து ரெப்பரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணோனே எவ்வளோ பேர் போராட்டம். ஆஸ் எ இந்தியன் உனக்கு கஷ்டமா இல்லையா? இப்ப நீ விட்டுருவியா பிரிட்டிஷ? பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு வேணாம். பண்ண முடியாது. ரெப்பரேஷன் உனக்கு பண்ண முடியாது. எதுக்கு நான் பண்ணணும்? அது எங்க தாத்தா பண்ணது. நான் எதுக்கு தரணும்? உனக்கு சாரி கேட்க முடியாதுன்னு சொன்னா உனக்கு எவ்வளோ காண்டு வருது? ஓகேங்களா? வருதுல்ல. ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ அதே உனக்கு வரும்போது வந்துட்டு தக்காளி சட்னி மாரி ஃபீல் பண்றல்ல. ரத்தம் தக்காளி சட்னி ஃபீல் பண்றல்ல. ஸோ ஒய் ஒன்ட் யூ டேக் இட் இன்டூ தேர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சீ இட். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து என்னுடைய கருத்து. இது வந்து நான் வந்து சொல்றனால வந்துட்டு இதுதான் எல்லாம் உலக நீதி அப்படின்னு நான் பேச விரும்பல. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் டிபேட் வந்துட்டு இட் ஹேஸ் டூ ஹேப்பன். ஓகேங்களா இல்லையா? அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் எபிலிட்டி. சரி இவ்வளோ சொல்லி நாட் ஆல் மென் நீங்க வந்து ஹேஷ்டேக் போடுறீங்களா? உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். உங்க பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உங்க பியர்ஸ்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட்னா வந்து ரேப் பண்ணுவாங்கிற மாரி கான்செப்ட் ஒண்ணும் இல்ல. இவன் வந்து பெண்கள வந்து ஆபாசமா பேசக்கூடிய ஆள்ன்னு ஒரு 4 பேர் டேக் பண்ணிட்டு நாட் ஆல் மென்னு போடு. கட்ஸ் இருந்தா பண்ணு. உங்க சித்தப்பா, உங்க பெரியப்பா, உங்க தாத்தா வந்து 2 பொண்டாட்டி வச்சிருப்பான். என் தாத்தா 2 பொண்டாட்டி வச்சிருந்திருப்பான். 4 பொண்டாட்டி வச்சிருந்திருப்பான். அவன் பேர போட்டு என் தாத்தன் இப்படி பண்ணான். எனக்கு தெரிஞ்சவன் எல்லாம் இவங்கலாம் மோசமானவன். இவங்கலாம் இப்படி இருக்காங்க. இவங்கலாம் வந்து பண்ணிட்டேன். ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட்ன்னு ஒரு படம் இருக்குல்ல. நாஜி நாஜி அந்த படம் வந்து ஸ்கிண்டர்ஸோடைய அவரால காப்பாத்தப்பட்ட ஆட்கள் வெளியில வந்து இதான் நடந்ததுன்னு சொல்ற வரைக்கும் அவரு நாசியா தான் இருந்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து புனிதமாக்கப்பட்டு ஓகே இவ்வளோ பேர் காப்பாத்தியிருக்காருன்னு சொல்லி அப்புறமேட்டு தான் வந்திருக்கு. டில் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் அவங்களால வந்து பெனிஃபிட் அனுபவிக்கப்பட்ட உயிர் காப்பாத்தப்பட்ட ஆட்கள் வந்து வெளில வந்து எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் அவர் நாசியா தான் இருந்தார். அது மாரி தான் நீயும். ஒய் ஒன்ட் யூ கம் அப் அண்ட் சே லைக் தீஸ் மென்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராப்ளமேட்டிக்ன்னு சொல்லி டேக் பண்ணு ஒரு 50 பேர. கண்டிப்பா இருப்பான்ல. எவ்வளவோ மோசமான கமெண்ட்ஸ் ஷேர் பண்றவங்கல்ல, அவ்வளோ புனிதமான நான் ஆல் மென் கிடையாது. நான் வந்து புனிதமானவன் உனக்கு காமிச்சுக்கிறேன்னா, ப்ரூவ் இட். சி ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு எவ்ரிதிங் ஆஸ் ஃபெமினிசம். எல்லாமே ஃபெமினிசம்னு ஏன் பார்க்குற? உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து யோசிச்சு பாரு. நான் முழுக்க முழுக்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுறேன் நான். இப்படி இருக்கிற பட்சத்தில வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு சமூகத்தோட ஒத்தி வாழணும்னு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு, இதுக்கு என் பொறுப்பு நான் ஏத்துப்பேன். இத நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன்னு சொல்லி பண்ண முடியுமா சொல்லு? வீட்ல இருக்கிற உங்க அம்மா, அப்பா வந்துட்டு எங்க அம்மா, அப்பா வந்து அதிகமா லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா, ஜப்தி பண்ணும்போது வந்துட்டு, எங்க அம்மா, அப்பா வாங்குன சொத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த சேர் என்னோடது எனக்கு குடுங்கன்னு கேட்கவா முடியும்? இந்த வீடு நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது. நான் வாழ்ந்துட்டு சொல்லவா முடியும்? ஹேப்பன்ட் அவ்வளோதான். நீயும் சமாளிச்சு தான் ஆகணும். ஸோ ஆன் திஸ் லைட்டர் நோட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட். இதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாற படிக்கணும். வரலாற படி. எத்தன வருஷம் ஆச்சு ஒரு பொண்ணு வந்துட்டு வெளியில வந்து புக்க கையில தூக்குறதுக்கு? பிரிவிலேஜ் எவ்வளோ வருஷம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஆஸ் எ மென். யோசிச்சு பார்க்குறோமா எங்கேயாவது? நீ என்ன திரும்பவும் சொல்றேன். எனக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப எனக்கு எப்பவுமே இடைஞ்சலா இருக்கு. போன பாட்காஸ்ட்ல ரிலிஜன் பத்தி பேசும்போது சொன்னது. நான் வாழ்ற 70 வருஷம் மட்டும் தான் என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு வாழ்றது வந்து முட்டாள்தனம். 25 வருஷம் நீ வாழ்ந்திருப்ப இந்த உலகத்துல. இந்த இந்த நாட் ஆல் மென் குரூப்ல வந்து ஆல் மென் கிடையாது. நாட் ஆல் மென்னு வல்காரிட்டியா கமெண்ட் போடுற நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25லேருந்து ஒரு 28 வயசுக்குள்ள இருக்கிற ஆட்கள் மாரி தான் ரேஷியோ என் லிஸ்ட்ல பார்க்கறச்சு தெரியுது. ஸோ 28 வருஷம் தான் உனக்கு வந்து உலகத்த தெரிஞ்சிருக்கு உனக்கு. வரலாற்ற படி. எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. மலேரியஸ் விகாரம்னு வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி இதில பார்த்தீங்கன்னா விட்ச் ஹண்ட். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஃப்ரீ திங்கிங் வுமன்ஸ்க்கு எதிரா நடந்த ஒரு ஒரு கொடூரம். யோசிச்சிருக்கோமா? வுமன் பிலாசபர்ஸ் எல்லாம் ஸ்டோனிங் பண்ணி சாவடிச்சானுங்க. நம்மளுடைய மென். வெஸ்ட்ல சொல்ல வரேன் நான். ஈஸ்டர்ன்ல இன்னும் மோசம். தமிழ்நாட்ல எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பெண்களுக்கு, அந்த காலத்துலேருந்து. இதெல்லாம் வந்து பெண்களுக்கான சப்போர்ட்டுன்னு நான் பேசுறது. ஒரு ஹியூமனா ஒரு சொசைட்டில கோஹிரன்ட்டா வாழும்போது பேசுறது. ஆண்களுக்கே பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனைய நீ பேசு. உன் பிரச்சனைய நீ சொல்லு. ஆண்களுக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்னு சொல்லு. ஒரு ஒரு நீயே லிஸ்ட் அவுட் பண்ணு. ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. கிடையாது. ஒரு ஒரு ஒரு
என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் மெட்டீரியலிஸ்டிக்கு அந்த மாதிரி சொசைட்டி வந்து உங்களை வந்து நீங்கள் குடும்பத்தை நடத்தியே ஆகணும், கட்டாய சூழ்நிலை தள்ளுதுங்கிற மாதிரி கான்செப்டை தவிர்த்து வந்துட்டு வேறு என்ன ஆண்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம வந்து யோசிச்சாகணும். சப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தவிர்த்து வேறு எந்த பெரிய பிரச்சனையும் எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது இருந்தால் தாராளமாக சொல்லலாம். என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து நாட் ஆல் மென்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வார்த்தையும் போடும்போது வந்துட்டு அவன் சொல்லும்போது வந்துட்டு ஒரு 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 விண்டோ வந்து நீங்கள் ஒரு மித்து உருவாக்குறீங்க. என்ன உருவாகுதுன்னா வந்துட்டு ஓகே இங்கே வந்து ஆண்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கே அப்படின்ற போது மித்தை உருவாக்குறீங்க. கிடையாது இல்லை, நீயே சொல்கிறல்ல, நீயே அந்த வேர்டு வந்து நாட் ஆல் மென் அப்படின்னு நீயே யூஸ் பண்ணுறல்ல. அவ்வளோ ஆல் மென்னு சொல்கிறது சரியா தப்பாங்கிற கான்செப்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆல் மென்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வேலிடேஷன் இருக்காங்கிறது தான் கேள்வி. இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போயாகணும். இல்லை நாட் ஆல் மென்னு சொல்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் சேர்த்து விடு. உனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பொட்டன்ஷியலாக மோசமான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பெண்களையும் வந்து ஆபாசமாக பார்க்கக்கூடிய நீயே பார்த்தோன்னா ஒன்றையும் டேக் பண்ணிக்கோ, போட்டு விடு. அப்படியே பார்த்த உடனே எனக்கு இதுவாகுது. செக்ஷுவல் அரோஷனுங்கிறது வேறு, அரோசாரதுங்கிறது வேறு. அப்படியே பார்த்தோன்னே சில பெண்களை பார்த்தா உனக்கு வந்து இதுவாகுது அப்படிங்கிறதுலாம் வேறு. அதெல்லாம் அந்த கான்செப்ட் பற்றி நான் பேச, அது சாதாரணமாக நடக்கிற ஜெனட்டிக்கல் திங். அதை வந்துட்டு நீ வந்துட்டு கமெண்ட்டாக பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி பேசு. பிரேக்கப் ஆனப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு மோசமாக கேவலமாக திட்டி வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இந்த மாதிரி வச்சிருக்கேன்ற மாதிரி ஆட்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நாட் ஆல் மென்னு போட்டு சந்தோஷம் தான், நீ கிடையாது நல்லவனு ஒத்துக்கிறேன். சொசைட்டியோட கோஹிரண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற வந்துட்டு சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஜகா வாங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆன் திஸ் நோட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ரெப்பரேஷன்னா என்னென்னு படிங்க. வரலாற்றில் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு வந்து அநீதி இழைச்ச கூட்டம் வந்து எந்த மாதிரியான என்ன சொல்கிறது பங்களிப்பை கொடுத்துருக்கு, அதுக்கான அப்பாலஜிஸ் பண்ணியிருக்கான்னு ரிசல்ட் எடுத்து படித்து பாருங்கள். அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லி டிபேட்ஸில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வல்கராகவும் ட்ராமாட்டிக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க. கருத்துங்கிறது இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் இண்டிவிஜுவல் டிபேட் பண்ணும்போது வைக்கிறதுங்கிறதுக்கும் ஒரு குரூப்பை வந்து என்ன சொல்கிறது முன்னிறுத்தி ஒரு குரூப்போட ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி. ஸோ புரியுதுங்களா? அந்த பொண்ணு வந்து இந்த 4 பேர்னு ஒரு 4 பேர் இப்போ பேரை போட்டு 4 பேர்னா அந்த 4 பேர் தான் ஆம்பளைங்களா அப்படின்னு 4 பேர் ஆம்பளையாக இருக்கா, என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் நம்ம கேட்டாகணும். ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும்போது வந்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து நீங்கள் யாரும் கேட்க போகிறதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. இதை நான் சொன்ன உடனே வந்துட்டு சில பேர் வந்து என் மேலே காண்டும் கூட ஆகலாம், என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறானோ காண்டாகலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு அன்லெஸ் அன்டில் வி ஹேவ் அ வேலிட் பாயிண்ட் வி ஆர் நாட் அலோவ் டு டாக் அபவுட் இட். ஸோ படிங்க, புத்தகங்கள் படிங்க, நிறையா வந்து வரலாறை படிங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு படிங்க, பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளை படிங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே வந்துட்டு மானம் கற்புங்கிற பேரில் அவங்களுக்கு மேலே திணிக்கப்பட்ட என்ன அப்ரஷனும் அதெல்லாம் வந்து இப்போ சப்ரஷன்ஸ்லாம் வந்து பாருங்கள். அதை தவிர்த்து உலக அளவில் வந்துட்டு பெண்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளை பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா நீ பெண்ணை தெய்வமாலாம் மதிக்க வேணாம், நீ சக மனுஷனா மதித்தாலே போதும். அதுக்கான ஸ்பேஸை நீ கொடுக்கணும். அதுக்காக சில 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 இடத்துல வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்து ஓகே டிபேட் நடக்கட்டும். ஸோ அன்லெஸ் அன்டில் we are having a quantified numbers that these people are dangerous to society, we are bound to take the responsibility and walk it away, or else we can apologize. ஸோ அது நம்ம பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளவோ பார்த்துருக்கோமே, அப்பாலஜின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டிவி ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு அப்பாலஜிஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு டிவி இதெல்லாம் போட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து தெரியாது, படிக்கிறது கிடையாது. எல்லாம் படிக்காமல் வந்து எமோஷனை வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி வந்துட்டு கேள்விகளையும் பதில்களையும் எழுப்ப வரலாறு படிக்கிறது கிடையாது. ஸோ படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். இதை வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் அக்சஸ் இருக்கிற பசங்க தான் எல்லாருமே. ஸோ நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கினேன். மொபைல் வரதுக்கு முன்னாடி புக்ஸில் பார்க்குறது எல்லாம் உங்களுக்காக தட்டினா கூகுளில் போட்டால் ரெப்பரேஷன் கூகுள் டைப் பண்ணாலே வந்துட்டு 1008 ரிசல்ட்டு காமிக்கும். யார் யாருக்கு வந்து ரெப்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யாருக்கு வந்து பாடம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்பாலஜிஸ் யார் கேட்டிருக்காங்க வரலாற்றில், எதுக்காக கேட்டிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து நம்ம தலையிடவே மாட்டோம் ஆஸ் அ மென். அட்லீஸ்ட் வந்துட்டு மதிக்க முடியாட்டியும் சக மனிதனுடைய பிரச்சனைகளை மதிக்க முடியாட்டியும் அதுக்கான காரணம் என்னை சார்ந்து நான் வந்து சாம்பிளாக இருக்கிற கூட்டத்திலேருந்து நடக்குதுன்னா இதுக்கு நான் பொறுப்புலாம் ஜகா வாங்காமல் இருக்கிறது வந்துட்டு நல்லது. உங்கள் மேனேஜர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை, இந்த பிளேமுக்கு வேற ஒருத்தன் காரணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேனேஜர் காரி துப்புவார். ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கடா அப்படிம்பார். ஓகேங்களா இல்லையா? ஸோ இட் ஹேஸ் டு பி யூ அன்லெஸ் அன்டில் இட் ஹேஸ் டு பி அஸ்.
ஓகேங்களா? யூன்னு உங்களை சொல்கிறேன், நான் ஆம்பளைன்னு பிரித்து போகிறது கிடையாது. நானும் ஆம்பளையாக தான் இருக்கேன். சொசைட்டியில் எனக்கு நான் தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு பி இன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஐ ஐ ரியலி லைக் திஸ் பீப்புள்ஸ் அரவுண்ட் மீ ஹூ இஸ் ஹேவிங் அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஒரு ரெவல்யூஷனல் தாட்ஸையும் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கத்தில். இந்த நாட் ஆல் மென்னு கான்செப்ட் வரும்போது திடீர்னு வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு 50 வருஷம் பேக்கில் போயிடுறீங்க. சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க எக்கச்சக்கமான தாட்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறீங்க. பட் எனக்கு இது ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ அன்லெஸ் அன்டில் இது வந்து நீங்களா வந்து புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர வரைக்கும் இந்த டிபேட்டில் வந்துட்டு நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறதே பெட்டர். ஸோ டு மீ அட் ப்ரெசன்ட் வித் த டேட்டா விச் ஐ ஹேவ், வித் த ஹிஸ்ட்ரி விச் ஐ ஹேவ், ஐ கேன் சே ஆல் மென். அவ்வளோதான். ஒன்று என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சும் என்கிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற அறிவு மீன்ஸ் அறிவியலும் நான் தெரிஞ்சுக்கிற அறிவியலும் வரலாற்றையும் வச்சு நான் சொல்லணுன்னா ஆல் மென்னுங்கிறது பொருத்தமான பெயர் தான். அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான ரெப்பரேஷன் நான் எடுத்துக்கினேன். அந்த பர்டிகுலர் பெண் அந்த ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம்ங்கிறது, நானும் மீன்ஸ் என்னுடைய ரெப்ரசன்டேஷனும் ஒரு வகையில் காரணம் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு அப்பாலஜி பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டு ரொம்ப புனிதமானவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லைன்னு தோணுது. சாரின்னு கேட்கலாம். இனிமேல் இருக்காமல் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா எனக்கே அந்த அப்பாலஜி நான் பண்ணோமான்னு எனக்கு ஈகோ கேட்குது. ஸோ பட் பரவாயில்ல, கேட்கறதுல தப்பு இருக்குது. சாரி தேங்க்யூங்கிறது வந்துட்டு பேசிக்கான ஒரு காமன் திங் தானே. ஸோ அதனால் சொல்கிறது தப்பு கிடையாது. ஸோ சும்மா போட்டு வளட்டிகிட்டு இருக்க வேண்டாம் அதெல்லாம். ஸோ ஆல் மென்னுங்கிறத ஏற்றுக்கிட்டு ஆல் மென் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்றதுக்கான வழியை பாருங்கள். இருக்கும். இன்னும் ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நிறையா போச்சுன்னா நான் பார்க்க இருக்க மாட்டேன், என் பையன் பார்க்க இருப்பானா கூட தெரியல. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது மாறலாம். அப்போ மாறும்போது இந்த டிபேட்டு திருப்பி உருவாச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் குவான்டிஃபை பண்ணி தாராளமாக வந்து சண்டைகளும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் வைக்கலாம். எல்லாத்தையும் வந்து டீபங்க் பண்ணுறேங்கிற பேரில் கலாய்க்கிறேன், ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு சென்சிட்டிவான டாப்பிக்கை ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை வந்து பில்ட் பண்ண முடியாது. இட் வில் ஷோ யூ ஆஸ் அ பொட்டன்ஷியல் த்ரெட். அஸ் அ பொட்டன்ஷியல் த்ரெட். ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் வந்து ஐ லவ் என்ன சொல்கிறது, டான்க் மீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்துட்டு அதுக்கான சென்சிட்டிவ் டாபிக்னு ஒன்று இருக்குது. சப்ஜெக்ட் தான், சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தான். பட் ஏதோ டச் பண்ணுங்கிறது முக்கியம் இருக்குல்ல. ஸோ அதனால் பார்க்கணும். எனக்கு இந்த மாதிரி ஆல் மென்னு போடுற ஆட்களும் வந்துட்டு நாட் ஆல் பீப்புள் ஆர் கேஸ்டிஸ்ட்னு போடுற ஆட்களும் நாட் ஆல் பீப்புள் ஆர் ஆன்டை பிளாக்னு போடுற ஆட்களும் ஒன்று தான். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு இங்கே ஒன்று ஓரவஞ்சனை பார்க்குறது வந்து எனக்கு சரியாக படலை. ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு யாரையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சிக்கிங்க. ஐ டோன்ட் யூஸ்வலி டேக் திஸ் டைப் ஆஃப் அப்பாலஜிஸ் டு எனிஒன், பட் ஐ எம் ஆஸ்கிங் யூ ஆல். ஸோ இது என்னுடைய கருத்து. ஸோ let us all understand the fact that this debate is not a simple thing to debunk. ஸோ இது வந்து ஆன் த ஹோல் நம்ம யோசித்து பார்த்துட்டு பேச வேண்டிய கருத்துக்களை வந்துட்டு போகிற போக்கில் மீன் தட்டி விடுறதுங்கிறது எனக்கு சரியாக படலை. ஸோ until next podcast, I am signing off. Ta-da.